ஓபிஎஸ் என்கிற நபர் அவர் ஒரு லீடரே கிடையாது. அவர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. அம்மா புரட்சி தலைவர், அம்மாவால் வழிகாட்டப்பட்டவன், அடையாளப்படுத்த இப்படிலாம் உருட்டினவர்கள் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்பர் 1 ஓபிஎஸ். நீங்கள் ஜார்ஜே பிரிஞ்சிருந்தப்போ கூட தலைமை அலுவலகத்தை தாக்குனது கிடையாது. ஆனால் இந்த இதில் தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டது, ஃபைல்கள் எரிக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இவர் எந்த அளவுக்கு அதிமுக விரோதமாக நடந்துக்கிட்டார்ன்றதை பார்த்தோம். டிடிவி இணைஞ்ச பிறகு நானே அவ்வளோ பேசியிருந்தேன், எதிரியாக இருந்தேன். இன்னைக்கு இணைஞ்சி நம்ம ஒரு அணி அமைச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் சேர்ந்துருக்கேன். அம்மா ஆட்சி அது இதுன்ற நீங்கள் வாங்க, ஒரு 3 சீட்டு வாங்கி தரேன், நில்லுங்க, முடிஞ்சா நான் உங்களுக்கு அமைச்சர் கூட பேசி நான் இது பண்ணுறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாதுன்னு உருட்டிட்டு இருக்காரு. இதோடைய எண்டு எங்கே போய் நிற்கிது? திமுக ஆட்சி மீண்டும் வரும். ஜெயலலிதா வச்சுருந்தப்போ சொல்ல முடியுமா அவனால்? காலம் மாறிச்சுன்னா என்ன வேணா பேசுவீங்களா? இப்போ 1% வாக்குகள் இல்லாத திமுக போய் சேர்ந்துருக்கு சார். எதை நம்பி சார் திமுக சேர்த்துக்கிட்டாங்க? காங்கிரஸ் அவங்கள விட்டு வெளியே போகிறதுனால அந்த பயத்தை ஈடுகட்டுறதுக்கு, பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு மன்னனும் எஸ்ஆர் கோபியும் வந்தது மதுரையில் பெரும் பின்னடைவு திமுகவுக்கு. இன்னொன்று, அண்டர் கிரவுண்டு வேலையை அழகிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரஸ் 2-3 மாதமாக கெஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க எனக்கு என்ன லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருந்தாங்க. விஜய் என்டிஏ பேச்சுவார்த்தை முறிஞ்சு தனியாக நிற்க போகிறோன்னு அறிவிச்சோன்னே நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரே சார். ஓபிஎஸ் என்கிற நபர், நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன், ஒரு ஒதுங்கி கொள்ளுங்கள் ஓபிஎஸ் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏன்னா அவர் ஒரு லீடரே கிடையாது, அவர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. அப்போது இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா கிளையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு இதுவாக வந்தார். அவர் 2017 அவர் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமினா யார் அப்படின்னா ஒரு மினிஸ்டரில் ஒரு ஆள் அப்படின்னு. கீழே அடிமட்ட தொண்டர்களுக்கு ஓபிஎஸ் இவங்க கொண்டு போய் சேர்த்த மாதிரிலாம் அந்த ஊடகங்கள் மூலிமா ஒரு பெரிய இது இருக்குங்களா, அந்த மாதிரி சேர்க்கலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் 2017 வரும்போது கட்சி தொண்டர்களுக்கே பெரும்பாலும் தெரியாது. ஒரு அமைச்சர் இதுன்னு தெரியும், முதலமைச்சர் ஆகுறாரு. அவர் என்ன பண்ணிடுவாரா, இவர்களெல்லாம் என்னென்ன சொன்னாங்க, அடிமை அது இதுன்னாங்க. ஒரு பக்கம் டிஎம்கேவுடைய அக்ரெசிவாக இருக்கிறது, எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது, இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஆட்சியும் பண்ணிக்கிட்டு, இது நடுவில் கொரோனா, 1 வருஷத்துக்கு வரி வருவாயே கிடையாது, செலவு, ஓபிஎஸ் வச்சு தொல்லை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் சமாளித்து தான் ஒரு சிறந்த முதல்வர்னு நிரூபிச்சுட்டு இறங்கும் போது 4,90,000 கடன். ஏன் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா மற்ற இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. கரண்ட் பில் ஏற்றலை, பேருந்து கட்டணம் ஏற்றலை, பல விஷயங்களில் ஒரு முன்மாதிரி கவர்மெண்ட்டாக இறங்குறாங்க. நீட்டை வச்சு தொல்லை கொடுக்குறாங்க, இன்னும் பல தொல்லை. ஆனால் அந்த 4 வருஷத்தில் அவர் தன்னை ஒரு முழுமையான முதலமைச்சராக காமிச்சிட்டாரு. மக்களுக்கு பெரும்பாலும் எங்கேயுமே தொல்லை கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு சின்ன சம்பவங்களை வச்சுக்கிட்டு பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க. இன்றைக்கும் அவர் கேட்குறாரு, எங்கள் ஆட்சியில் நீ சொல்லு, நான் பதில் சொல்கிறேன், இல்லை உன் ஆட்சி நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு, வா சோடி போட்டுக்கலாம். இல்லை டேபிள் கீழே அது கீழே இதே தான். ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு ஒரு 3-4 ஆண்டுகள் இதே ஓபிஎஸ் மற்றவர்கள் 2 பிரதான தோல்வி. 2019 படுதோல்வி, 2021 தோல்வி. டக்குன்னு எந்திரிச்சிக்கிறாங்க. 39%, 75 எம்எல்ஏ, அதில் 66 ஏடிஎம்கே. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஓபிஎஸ் இவங்க வச்சு கொடுக்குற தொல்லை இது எல்லாத்தையும் சமாளித்து நின்று இன்றைக்கி பிரதான கட்சியாக இருக்குது. 2024 ஒரு பெரிய தோல்வி. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அம்மா புரட்சி தலைவர், அம்மாவால் வழிகாட்டப்பட்டவன், அடையாளப்படுத்த இப்படிலாம் உருட்டினவர்கள் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்பர் 1 ஓபிஎஸ். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட நீங்கள் அவர் கட்சியில் வளர்ந்து ஒவ்வொரு இதுவாக வந்தார்னு சொல்லலாம், எஸ்பி வேலுமணி மற்றவர்களும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, சில பத்திரிகையாளர்கள் ரொம்ப உறுதியாக வீட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சு கும்பிட்றாங்க. என்னன்னு கேட்டால் வேலை செஞ்சாங்க, சம்பளம் தானே வாங்கினாங்க, ஏன் அந்த இது வருது, என் வாழ்க்கையை திருப்பி விட்டாங்க, எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசன்றது தான் ரொம்ப முக்கியம். 2001 டான்சி பிரச்சனை வரும்போது இவங்க முதலமைச்சராக பதவியேற்க முடியாத வரும்போது இவரை முதல்வராக போடுறாங்க. பொதுவாக முதல்வராக போடுபவர்கள்
நீங்கள் அடுத்து அந்த பதவியை விட மாட்டான். பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர், என்டி ராமாராவ் இதய சிகிச்சைக்காக போனார். திரும்பி வரும்போது அவருக்கு பெரிய நெஞ்சு வலியே வந்துச்சு. பதவி தரமாட்டேன்ட்டாப்புல. அப்புறம் முதலமைச்சர் நீக்க முடியுமா? சட்டசபையை கூப்பிட்டு பெரும்பான்மைலாம் நிரூபிக்கணும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் நீக்கினார். அந்த மாதிரி இல்லாமல் ஓபிஎஸ் ஒவ்வொரு தடவையும் அப்போ ஜெயலலிதா ஒருத்தர் பேசியிருப்பாங்க, 2-3 முறை முதலமைச்சர் ஆக்கினா மறுபடியும் நான் வரும்பொழுது அவர் எந்தவித சுணக்கமின்றி அதுலேருந்து கொடுக்குறாருன்னு. இந்த மாதிரி தான் அவரை வச்சுருந்தாங்க. அவரும் ரொம்ப பணிவு காட்டுவது. ஆனால் அவரால் யாருக்காவது நன்மை கிடைச்சதான்னு பார்த்தா, விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஐயா இவ்வளோ பேர் உங்களை நம்பி வந்துக்கிறாங்க, அவங்க என்னையா பண்ண போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், ஒன்றுமே பண்ணல ஐயா. அதுதான் அவங்களுக்கும். அந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் ரஜினிகாந்தியை ஒப்பிட்டு பாருங்க, எவ்வளோ பண்ணியிருப்பார். இவர் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். ஆனால் ஒரு துளி வேர்விக்கின்றால் அந்த மாதிரி இவர் அரசியலில் இவர் எல்லா எந்த இதுவும் பண்ணது கிடையாது. இந்த நிலைமையில் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இவரே முதல்வர் ஆக்கணும்னு முடிவு பண்ணி ஆக்குறாங்க. அப்போ தான் அண்ணா எடுப்பார் கைப்பிள்ளை வேலையை காமிக்கிறார். அவரை நீக்கிட்டு நான் தானே முதலமைச்சர் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் போய் தர்ம யுத்தம் பண்ணுறார். தர்ம யுத்தம் பண்ணப்போ பெரிய ஹீரோவாக சித்தரிக்கிறார்கள். ஒரு 11 எம்எல்ஏக்கள் மட்டும் இவர் கூட போகிறாங்க. அவ்வளோதான் அவருடைய வேல்யூ. இங்கே எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு மத்திய அரசுடைய தயவு மற்ற விஷயங்கள் இவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். மேலேருந்து ஓபிஎஸ் திணிக்கப்படுகிறார். அப்போ வரும்போது என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் கட்சிக்குள்ளே ரைட்னு கொண்டு வராங்க. அன்றைக்கி இவர் தான் டிடிவியும் சசிகலாவும் நீக்கணும்னு அப்புறம் போய் கை கோத்துக்கினார். அதனால் இந்த மாதிரி ஆட்கள் இந்த இதெல்லாம் இருக்காது அவங்களுக்குள்ள. அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட்டில் இவர் உக்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணார்னு நமக்கு தெரியும். இந்த நிலைமையில் தான் நடுவில் ஒரு தகவல் வருது. குருமூர்த்தி சொல்கிறாரு, நான் சொல்லி தான் இவர் தர்மயுத்தம் பண்ணார்னு. அதற்கு பிறகு அண்ணாமலை தலைவராக வந்தோன்னா அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிறார். அண்ணாமலை இவரை இயக்குகிறார். திமுக இவரை இயக்குகிறது. கலைஞர் மாதிரி மிக சிறந்த தலைவர் இல்லை, உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நீங்கள் சொல்லலாமா? அதிமுகவுடைய ஒவ்வொரு இதுவும் திமுக எதிர்ப்புன்னு ஒவ்வொரு துளியிலையும் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லலாமா சட்டசபையில் போய் சொல்லிக்கிட்டு? அதுக்கப்புறம் இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறது, என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எந்த அஜெண்டா? அப்போ ஒரு எதிர்கட்சியாகவே அதிமுக செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் ஓடுது. அந்த டைமில் தான் கூட்டணியே முறியிற கண்டிஷன் போகுது. அது முறியறதுக்கு முன்னாடி இவர் ஒரு வேலைலாம் பண்ணுறாரு. ஈரோடு கிழக்கில் இவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு. இதெல்லாம் கட்சி விரோத நடவடிக்கை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இவர் நம்ம அம்மா அதிமுக புரட்சி தலைவர்னு உருட்டுறாரு. ஆனால் செய்கிற வேலைலாம் என்ன வேலை? அதிமுகவை பலகீனப்படுத்துகிற வேலை. அதானே நடந்தது. 3 வருஷம் அதிமுக ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு அண்ணாமலை சொன்னார். இவர்னா ரியாக்ஷன் பண்ணார். பெரிய விசுவாசின்னு காமிச்சாரு இவருன்னா. ஆனால் கோச்சிக்கிட்டது யார்? எடப்பாடியிலேருந்து மற்றவங்க கோச்சிக்கிட்டாங்க. என்ன இப்படி பேசுகிறாரு? மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு, என் கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை. அப்படிதான் டெல்லியிலலாம் சொல்கிறாங்க நாங்கள் இதில். ஆனால் அவர் கூட தான் கை கோத்துட்ருக்கிறார். அதுக்கு பிறகு அண்ணாவை பற்றி சொல்கிறாங்க, அப்பவும் பிரச்சனை ஆகுது. அப்போவும் அவர்கள் கேட்குறாங்க, ஆனால் இவர் கை கோத்துட்ருக்காரு. இப்படியே போகும்போது தான் கூட்டணி உடையுது. உடஞ்ச பிறகு இவர் அண்ணாமலை கூட கை கோத்துட்ருக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தார். திமுக கூட ஒரு பக்கம் கை கோத்துற வேலை பண்ணார். இப்படியே ஓடும்போது தான் பொதுக்குழு தேர்தல் வருது. பொதுச்செயலாளர் அப்போவும் கெஞ்சுறாங்க, கட்சி முக்கியம், நீங்கள் செகண்ட் லெவல் பொசிஷனில் இருங்க, துணை பொதுச்செயலாளரோ பொருளாளரோ கொடுக்குறாங்க. இதே சிவி சண்முகம் எல்லாம் போய் பேசுகிறாங்க, முடியவே முடியாதுன்றார். அப்போ என்ன ஆகுது? வேறு வழி இல்லாமல் பொதுக்குழுவில் இது பண்ணுறாங்க. பொதுக்குழு எடுத்து தொல்லை, அவைத்தலைவர் நியமனத்தில் பிரச்சனை பண்ணுறாரு. கோர்ட்டு அதனால் கரெக்டு தான் இருந்து பொதுக்குழு கூட்டுவாங்க, நீங்களும் போங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும், அவங்க ஆளுகெல்லாம் கொடுக்கணுன்றாங்க, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. பொதுக்குழுக்கு போகாமல் கட்சி நீங்கள் ஜார்ஜே பிரிஞ்சிருந்தப்போ கூட தலைமை அலுவலகத்தை தாக்குனது கிடையாது. ஆனால் இந்த இதில் தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டது, ஃபைல்கள் எரிக்கப்பட்டது, அந்த பல தொண்டர்களே தாக்கி மண்டை உடைந்ததெல்லாம் நடந்தது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இவர் எந்த அளவுக்கு அதிமுக விரோதமாக நடந்துக்கிட்டார்ன்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு இவர் ஒரு இதை தொடங்கிட்டு போகிறதும் வர்றதும், திமுக ஆதரவு ஊடகங்கள் இவங்கெல்லாம் அவர் பெருசாக வைப் பண்ணுறதும், அவர் பெரிய மாபெரும் தலைவர் மாதிரி காட்டுறதும், ஒரு கட்டத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி வந்தோடனே இவருக்கு அதை கந்தலாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஏதோ பாஜகவுக்கு நெருக்க மாதிரி காமிச்சிட்டு ஊட்டியிருந்தார். கூட்டணி வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க, டிடிவி ஓபிஎஸ் அவங்க சொந்த பிரச்சனைட்டாங்க. டிடிவி கடுமையாக எதிர்த்தார்,
எதிரித்தனம் வேற, துரோகத்தனம் வேற. டிடிவி எதிரியாக இருந்தார். அதுக்கப்புறம் பேச்சு இது பண்ணி அதிமுக ஆட்சி அமையணும். அவர் எந்த காலத்தையும் திமுகவுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கல. அவங்கள போய் பார்த்தது கிடையாது. அவர் அம்மா வழி ஆட்சி அப்படி நடக்கணும், அதிமுக நான் இது பண்ணுறேன் இப்படி தான் பேசினா தவிர திமுகவோட எந்த வித உறவு வச்சுட்டு இருந்தது கிடையாது. ஆனால் இவர் இந்த வேலை எல்லாம் பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் டிடிவி அதிமுக பலம் பெறணும் மற்றதுன்னு வந்து இணைஞ்சிட்டாங்க. அண்ணன் தம்பின்னு இணைஞ்சி போகுது. இதுக்கு நடுவில் டிடிவி இணைஞ்ச பிறகு ஏம்பா நானே அவ்வளோ பேசியிருந்தேன், எதிரியாக இருந்தேன், இன்னும் இணைஞ்சி நம்ம ஒரு அணி அமைச்சாதான் திமுக வீழ்த்த முடியும், சேர்ந்துருக்கேன், அம்மா ஆட்சி அது இதுன்ற, நீங்கள் வாங்க ஒரு 3 சீட்டு வாங்கி தரேன், நில்லுங்க, முடிஞ்சால் நான் உங்களுக்கு அமைச்சர் கூட பேசி நான் இது பண்ணுறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன், எங்களுக்காக கூட நான் பேசுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் முடியாதுன்னு உருட்டிகிட்டு இருக்காரு. இதனுடைய எண்டு எங்கே போய் நிற்குது? திமுக ஆட்சி மீண்டும் வரும். இதுக்கு நடுவில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தார் முதல்வரெல்லாம். அப்போ அரசியல் நிரந்தர பாகவனால எதிரி இல்லைன்னாரு. ஜெயலலிதா வச்சுருந்தப்போ சொல்ல முடியுமா அவனால்? காலம் மாறிச்சுன்னா என்ன பேசுவீங்களா? அப்போ திட்டமிட்டு தான் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்க்கறது, தொல்காப்பியர் பூங்காவில் பார்க்கறது எல்லாமே மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சு இந்த டம்முன்னு குவிச்சு பார்த்தார்ல, அது எல்லாமே அந்த திட்டமிட்டு பண்ணது. அதுக்கு பிறகு அவர்களுடைய அஜெண்டாவில் தான் அவர் இயங்கிக்கிட்டே இருக்கார். இது பண்ணாதீங்க. இப்போ என்ன பிரச்சனைங்க சொல்லுங்கள்? கூட்டணி வலுவாயிடுச்சு. நீங்கள் உங்களை சேர்த்துக்கிறதுல அவர் ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்கல. டிடிவிக்கே அவர் தெரிவிக்கலைங்க. டிடிவி என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி இருந்தால் முதல்வர் வேட்பாளர்னா நான் சேர மாட்டேன்னு சொன்னார். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து பண்ணோன்னா சேர்ந்துட்டார். எப்படி இணக்கமாக போனாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே டிடிவி தான் உங்களுக்கும் பேச போகிறாரு, மேலேருந்து பேச போகிறாங்க. ரைட்டு, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ் கட்சிக்கு ஒரு 3 தொகுதி நிம்மதி தானே? ஸோ அதிமுக ஒருங்கிணைப்பு குழுலாம் ஒன்று ஆரம்பிச்சாரு சார். அமைச்சவங்க எல்லாத்தையும் இவர் அப்படியே திமுக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாருங்க. வாட்ஸ்அப் குரூப் அது, அதில் எல்லாரும் சேர்த்தாரு. லாஸ்ட்டில் ஒவ்வொருத்தரையாக வெளியேற்றிட்டு இப்போ அட்மினும் அவர் பிள்ளைங்களை மட்டும் தான்ங்கிறாங்க. இவர் தானே அட்மின் அந்த குழுவுக்கு, அதனால் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ மெயின் இன்னும் செகண்ட் அட்மின் இப்போ வெளியே போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னுறாரு. இந்த மாதிரி கூட சொல்லியிருந்தாரு சார், அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. யாருக்கு? பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து சொன்னாரே சார், ஓபிஎஸோட அத்தியாயம் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், இவருடைய அத்தியாயம் முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லுவார். இவங்க எல்லாம் 2 பேருடைய அத்தியாயம் முடிஞ்சிச்சு. ஒழுங்காக நீங்கள் இந்த சைடு கீடு வந்தீங்கன்னா இதாகும். திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அடிப்படை திமுக காரணம் வெறுப்பான். சார் நான் இப்படி வரேன், அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆத்மா வந்து விரும்புதான். இந்த ஐயப்பன் எம்எல்ஏ சொல்லியிருக்கு, இந்த அளவுக்காயா போவீங்க? அடிமைத்தனத்துக்கு போகலாம், அதுக்கு இந்த அளவுக்கா? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அவருடைய ஆத்மா வந்து திமுக வர்றது விரும்புகிறதுன்னு அது சேர்ந்து இல்லாமல் போய் கட்சியில் சேர்ந்துட வேண்டியதானே. இன்னொன்று வந்து இவர் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு. எந்த அதிமுக காரனும் இதை மன்னிக்கவே மாட்டான், மறக்கவே மாட்டான். எப்படி பிரேமலதா போயிட்டு சேர்ந்துட்டு விஜயகாந்தோடைய ஆத்மா இதை விரும்புகிறதுன்னு உருட்டினாங்கல்ல. ஏங்க அவர் சொல்கிறாரு, டேய் மற்றவங்க மாதிரி இல்லைடா, நான் சினிமாவில் நடித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் வாங்கின மண்டபம், பார்த்து கட்டின மண்டபம் வந்து இடித்து பாதியை எடுத்துக்கிட்டீங்களே, என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன், நல்லா இருங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவரை வந்து 2011 அதிமுக கூட்டணி வர்றாருனோன்னா அவரை வந்து அவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. பரம குடிகாரர் போலியும் அவரை கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, ட்ரால் பண்ணி, வடிவேலை வச்சு மேடையில் பேச வச்சு. இன்றைக்கி எல்லாரும் ஒரே அணியில் இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்திரகுமார் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். ஜெயலலிதா கிட்ட சண்டை ஆரம்பித்தது சந்திரகுமார்னால தான் ஆரம்பிச்சது. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு வம்பிழுத்து இவர் அன்றைக்கி உக்காந்ததுனால வாக்குவாதம் மூத்தி ஒரு மாதிரியாக போச்சு. இல்லாட்டி அன்றைக்கி அது கூட நடந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி பண்ணவர்கள் நீங்கள் மக்கள் நல கூட்டணி போனப்போ கட்சியை உடச்சிக்கிட்டு திமுகவில் போய் ஒரு பேரில் தேமுதிகன்ற பேரில் கட்சி ஆரம்பித்து நடத்தின சந்திரகுமார், அப்படிப்பட்ட சந்திரகுமாரை பார்த்திபன்களையும் மற்றவர்களையும் ஆதரித்த தேமுதிக உடைச்ச அந்த திமுக கூட கூட்டணி போயிட்டு விஜயகாந்த் ஆத்மா இதை விரும்புகிறதுன்னு பேசுகிறாங்களோ, அதே மாதிரி இவர் காலமெல்லாம் ஜெயலலிதா தீய சக்தி, எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொல்லி, ஏங்க அங்கே பொண்ணு எடுத்தாலே சும்மா சம்மந்தம் பண்ணாலே கட்சியில் அவ்வளோதான் கண்டோம். அந்த அளவுக்கு பார்த்த இது இன்றைக்கி நீங்கள் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்கள் புள்ளெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இந்த வார்த்தையை விட்றீங்கன்னா அப்போ அதிமுக தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்குவாங்களா? ஆனால் இவரை மாபெரும் தலைவராக காமிச்சிக்கின்னு பத்திரிகைகள் மூலிமா காமிச்சிக்கின்னு இவரை சேர்க்குறாங்க. எந்த பத்திரிகைகள்? நேற்று பார்த்தீங்கன்னா KN விவகாரம் வருது. நேற்று டிபேட் யாராவது போனாங்களா? மாவட்ட ராமதாஸுக்கு மாம்பழம் கிடைக்குமா? ஓபிஎஸ் என்ன செய்வார்? இதானே நேற்று டிபேட்டு.
அப்போ ஊடகங்கள்லேருந்து எல்லாம் அந்த ஊடகங்கள் மூலிமா தான் ஓபிஎஸ்ஸை பெரிய ஆளாக காமிக்கிற வேலையும் பண்ணுறாங்க. நேற்று முதலமைச்சர் பேசுகிறான்ல, அஜெண்டாக்களை உருவாக்குபவர்கள் நாமம், காது குத்து விழாவுக்கு போகாதீங்க, நாம தான் காது குத்தணும் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. காது குத்துறதுன்னு ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? தான் அவங்க நிலம். சார் இப்போ 1% வாக்குகள் இல்லாத திமுக போய் சேர்ந்துருக்கு சார். எதை நம்பி சார் வந்து திமுக வந்து சேர்த்துக்கிட்டாங்க? காங்கிரஸ் அவங்கள விட்டு வெளியே போகிறதுனால அந்த பயத்தை ஈடுகட்டுறதுக்கு, பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு தேமுதிக வந்து எங்கள்கிட்ட வந்துச்சு. அதுவும் இந்த பத்திரிகையாளர் வச்சு தான். பார்த்தீங்களா, தேமுதிக வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் மூத்த பத்திரிகையாளர், தேமுதிக வந்ததன் மூலியம் காங்கிரஸுக்கு பேரிடி, இது வந்து காங்கிரஸுக்கு மாற்றாகாதுன்னு. எங்கேயாவது பொருந்துமா? காங்கிரஸ் எவ்வளோ பெரிய ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு கட்சியில் சேருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கு. சரி ரைட், இவ்வளோலாம் முடிவெடுத்தீங்களே, இப்போவும் வந்து அப்படி தான் நடக்குது நிலமை. காங்கிரஸ் விட்டுருங்க, அனுப்பிச்சிருங்க, தாவேகா கூட போட்டோம். அப்புறம் என்ன அவரீங்க பாருங்க கதி. 3வது இடத்துக்கு போட்டி போட்டுன்னு இருப்பாங்க, யார் 2வது யார் 3வதுன்னு. அந்த மாதிரி தான் போகும். அதனால் தேமுதிக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த சீனை போடுறது, அவங்கள ஒரு பெரிய இதாக காமிக்கிறது, ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு காமிக்கிறது, எல்லாமே இந்த பத்திரிகைகள் இவர்கள் பண்ணுற ஒரு இது. காங்கிரஸு இப்போ தேமுதிக இது தாவேகாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வந்தால் சொல்ல முடியாது, போக கூட செஞ்சிடலாம். அப்போ பெருத்த இழப்பை திமுக சந்திக்கும். அதை ஈடுகட்டுறதுக்கு மக்கள் மத்தியில் பலமான கூட்டணி காமிக்கிறதுக்கு இந்த மாபெரும் தலைவர்களையும் சேர்த்துக்கிறாங்க. அதுதான் காரணம். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போயிருச்சு அப்படின்னா தேமுதிக வச்சு அந்த இடத்த ஈடுகட்ட முடியாத இடத்துக்கு திமுக வந்துடும். அப்புறம் எப்படி சார் 200 தொகுதி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்க? ஆசை, யாரும் ஆசைப்படுறதுக்கு நான் கனவு காணுங்கள். நல்லா அப்துல் கலாம் அந்த மாதிரி கனவு 2016 கூட அப்படி தான் சொன்னார், ஆட்சியை பிடிப்போம், 202 சீட்டு 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருவோம், 34 சீட்டு தான் எப்படின்னு தெரிலன்னாரு. அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போனார். அதனால் அவர் கனவு காண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் கனவு காண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு கனவு காணணும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கட்சிக்குள்ளே பெரிய மோதல் இருக்குது, கூட்டணி கட்சிகள் யாருமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. வேறு இந்த வாக்கப்பட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க, கட்டிக்கிட்டோம் வாழ்ந்து தொலைலாம் அவனோட அப்படின்னு வாழ்கிற மாதிரி மனநிலை பெண்கள் வாழ்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட. இதில் பிரேமலதா கூட்டிகிட்டு இல்லை, அவங்க எவ்வளோ சீட்டு கொடுப்பேன்னு மற்றவங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. 8 கிட்ட கொடுத்தாங்கன்னா பெரிய பிரளயமே வெடிக்கும். 10 சீட்டு வேணும், டபுள் டிஜிட் வேணும்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. கட்சிக்குள்ள மகன், மருமகன், அத்தை இவர்களுடைய இது டாமினேஷன் உள்ளே ஓடிட்டு இருக்குது. அதில் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது தேர்தல் தொகுதி ஆதரவாளர்கள் ஒதுக்கும் போது தெரியும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உள்ளே ஓடுறதுனால காங்கிரஸும் வெளியே போயிடுச்சுன்னா கதை கந்தல். அப்போ காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம பலமாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி SR கோபி பேசும்போது சொன்னார் சார், சபரீசனோட தலையீடால தான் திமுக கட்சி வந்து நிலை குலைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக இணையும் போது சொன்னார் சார். உண்மைங்க, 100% உண்மை. அதிகார மையங்கள் ஒன்று இருக்கணும், தலைவர் மேலே பற்று இருக்கணும். இப்போ கலைஞர் இருந்தப்போ அவர் இருந்தார், முரசொலி மாறன் வந்து கட்சியில் இதுவாக இருந்தார், ரொம்பலாம் போய் இதெல்லாம் பண்ண மாட்டார். அது ஒரு மாதிரி இருக்கும். நான் நிர்வாகத்தை கரெக்ட் பண்ணுன்றதில் அவர் உறுதியாக இருந்தார், டெல்லியை பார்த்துக்கிட்டார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. யார் கட்சிக்கு தலைமை, யாருக்கிட்ட நம்ம வணங்கும் போகிற கும்பிடும் போகிறது சார், இன்ப நிதி வரைக்கும் கும்பிடு போடுற நிலைமை இருக்குது. யாருக்கு நம்ம கும்பிடு போடுறதுன்ற லெவலில் பெரிய பிரச்சனை. இவர் ஆளுங்க அவங்க ஆளுங்க, அதிகாரிகள் இவங்க அதிகாரிங்க அவங்க அதிகாரிகள், இப்படிலாம் ஸ்பிளிட்டாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் சில பேர் ஒதுக்கப்படுறது. இந்த மாதிரி இப்போ மன்னனும் SR கோபியும் வந்தது மதுரையில் பெரும் பின்னடைவு திமுகவும். அது நீங்கள் தேர்தலில் பார்க்கலாம். இன்னொன்று, அண்டர் கிரவுண்டு வேலையை அழகிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு அந்த தென் மண்டலத்தில் மதுரை, தேனி, மற்ற அந்த மாவட்டங்களில் பெரிய பின்னடைவாக அது அமையும். இப்போ வந்து திமுக வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க சார். காங்கிரஸ் 3 மாதத்துக்கு முன்னாடியே தயாராகிருச்சு. இப்போ தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்குழு ஆரம்பிச்சதா ஒரு புகைச்சல் போயிட்டு இருக்கே சார். காங்கிரஸ் 2-3 மாதமாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எனக்கு என்ன லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருந்தாங்க. விஜய் NDA பேச்சுவார்த்தை முறிஞ்சு தனியாக நிற்க போகிறோன்னு அறிவித்தோன்னே காங்கிரஸ் பக்கம் காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. ராகுல் கூப்பிட்டு பேசுகிறாரு, என்னப்பா என்ன சொல்லுங்கன்னா, சார் மானத்தோடு வாழ்வோம் சார், அங்கே போயிடுவோம், சீட்டும் அதிகம் கிடைக்கும், பர்சன்டேஜ் உயரும், நம்ம இல்லைன்றதை அவங்க எப்போ உணரணும், ஒன்றும் இல்லாமல் போனோம், அப்போ தான் நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு 2 கண்ணு போகட்டும், பண்ணலாம் சார்னோன்னா திமுக பயந்து போய் கனிமொழியெல்லாம் அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனாலும் ராகுல் இழுத்தே பிடிப்போன்னு பண்ணுறாப்புல. அந்த இழுத்தே பிடிப்போன்றது தாவேகா கூட கூட்டணியாக கூட போயிடலாம், இல்லாட்டி சீட்டு ஜாஸ்தி வாங்கி
மிரட்டி இல்லை 28 தொகுதிகள் கேட்கறதா ஒரு தகவல் வருதே சார். 40 30னா ஓகே. இன்னைக்கு அவங்க உச்சாரிக்கும்பல போய் உட்காந்துக்கிறாங்க. அவர் வந்தார கேசி வேணுகோபால், அவருக்கு திமுக ஆகாது. அவருக்கு தாவேகா கூட போனால் கேரளாவில் ஓட்டு இருக்குது, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் செல்வ பெருந்தகை அண்ணன் வாங்கினேன் பேசுவோம் சிஎம்கா, நான்லாம் பேச முடியாதுன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி அவர் எங்கே போகிறாரு வராருலாம் பார்த்தாங்க. அவர் ரகசியமாக ஜானை சந்திச்சதான் ஒரு தகவல். அதனால் இந்த மாதிரி ஒரு மேகங்கள், புயல் மேகங்கள், மலை மேகங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் இப்போ பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்கல்ல, அடுத்தடுத்து கட்சிகளுக்கு பேசும்போது பெரிய தகராறுலாம் வெளியே வரும். காங்கிரஸ் உள்ளே வருதா இல்லை தாவேகா கூட இருக்கதான்றது இனிமேல் தெரியும் சார். இப்போ வந்து திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓஞ்சி சார். இப்போ ஜெகத் ரட்சகன் வந்து 2021 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து காலில் விழுந்து கதறினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று சார். இது எப்படி சார்? மறுபடியும் கொளுத்தி போட்டுக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி தான் ஒரு பிரச்சனை. பாண்டிச்சேரியில் தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா ஆட்சி இப்படி நல்லா போயிடுவாங்க. திமுக கண்டம். ஏன்னா அங்கே என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, சார்லஸ் உடைய கட்சி 4 பேர், அதுவும் படு ஸ்ட்ராங்காக இருக்குது. தாவேகாவும் காங்கிரஸ் வந்து அது இவங்க 2 பேரும் தான் போட்டி இருக்கும். அப்போ ஜெகத்ரட்சன் கோவம் வருமா வராதா? அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் அந்த இது. அவரும் இலவு காத்த கிளி மாதிரி ஒவ்வொரு தடையும் காத்து நிற்கிறாரு, யாராவது தட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடம் அந்த சார்லஸ் வந்து உள்ளே ஃபுல்லாக பூந்து ஆட்டத்தை கலைச்சிட்டு இருக்காரு. தாவேகா வேற உள்ளே பூந்துச்சு ஆட்டத்தை கலைக்கிறது. அதனால ஜெகத் ரட்சகன் கனவு தான் சார். தேமுதிக அதிமுக கூட்டணிலேருந்து போனது அதிமுகவுக்கு லாபமா இல்லை திமுகவுக்கு லாபமா சார்? அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமானா ஒன்றுமே கிடையாதுங்க. வந்தால் ஒரு அடிஷ்னல் ஒரு பேச்சாளர் கிடச்சிருப்பாங்க, கச்சா முச்சான்னு பேசுவாங்க அந்த அம்மா, ஒரு பேச்சாளர் கிடச்சிருப்பாங்க. சில தொகுதிகளில் அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். பர்கூர், கிருஷ்ணகிரி, இந்த சைடு கடலூர், ரிஷிவந்தி, அந்த மாதிரி இது. அது ஒன்று தான் மாநிலத்தை முழுதும் தீர்மானிக்குமானலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு மாநிலம் ஃபுல்லாக பெரிய அளவு கிடையாது. திமுகவுக்கு போனால் திமுக லாபமானா நீங்கள் விசிக இவங்க எல்லாம் இருக்கிறது வந்து சில தொகுதிகளில் எதிரொலிக்கும். ஆனால் தேர்தல் அலை ஒன்று இருக்குல்ல, அலை, அந்த அலை இதெல்லாம் வரும்பொழுது சில நேரம் இதெல்லாம் கூட எதிரொலிக்காது. 2வது சீட் ஷேரிங் இருக்குல்ல, அதில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்க போனது அவர்களுக்கு தலைவலி தான். 8 சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, 6 சீட்டு இவங்களாம் ஒத்துக்குவாங்களா? 10 கொடுன்னுவாங்க. நான் 2% வச்சுக்கிட்டு 4% வச்சுக்கிட்டு இருக்கிறேன், 2 MP கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் ஒன்றுமே இல்லாத இவங்களும் ஒன்றா? யார்? விசிகா, சிபிஎம், சிபிஐ. இன்னொருத்தர் கேட் வாட்ச்மேன் ஆகிட்டார், 2 பேர். அவங்கள விட்டுருங்க, மதிமுக வேணும். அப்போ இந்த 3 பேருக்கு புதுசாக வந்து சேரவன் கூடுதல் சம்பளத்தோடு அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணால் கோபம் வருமா வராதா? அப்போ நாங்களும் வெளியில் போனால் மதிப்பே ஆகுங்களேன்னு வரும். இப்போவே காங்கிரஸ் கிளம்புது. அப்போ இவங்க வந்து நீ 8 கொடுத்தனா எனக்கு 10 கொடு 12 கொடுன்னு நிற்பாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையாக மாறும். காங்கிரஸ் கிளம்புறது வந்து உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு உறுதிங்க. கடைசி நேரத்தில் காலில் கையில் உள்ள இழுத்து வச்சாங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.